இந்திய அளவில் மருத்துவம், கல்வி இப்படியான விஷயங்களுக்கு பெயர் போன தமிழகம் லாக்அப் மரணங்களுக்கும் பெயர் போன மாநிலமாக மாறிட்டு வருதா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தூத்துக்குடியில் ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் இப்படி தந்தை மகனோட லாக்அப் மரணத்தோட ரணமே இன்னும் ஆறாத நிலையில் அடுத்தடுத்த லாக்அப் மரணம் அப்படிங்கிறது தொடர் நிகழ்வாக ஆகிட்டு வருது. சமீபத்தில் திருச்சியில் திராவிடமணி அப்படிங்கிற விசாரணை கைதி மரணம் அடைஞ்சாங்க. இதில் சந்தேகம் இருப்பதா அவரோட உறவினர்கள் சொல்லி போராட்டத்தையும் கையில் எடுத்திருந்தாங்க. திராவிடமணி இறப்பின் பின்னணி என்ன? திருச்சி மாவட்டம் முத்தரசநல்லூர் அருகில் இருக்கிற பலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் திராவிடமணி. இவர் ஜியாபுரம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் அரசு மதுபான பாட்டில்களை மறைத்து வைத்து சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ஜியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த செப்டம்பர் 27 திராவிடமணியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க. பின் அவர் திருச்சி மத்திய சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்படுறாரு. இந்த நிலையில் அன்று இரவு திராவிடமணிக்கு நெஞ்சுவலி ஏற்படுது. பின் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு. அங்கு அவர் உயிரிழந்ததா சொல்கிறாங்க. இதை அறிந்த திராவிடமணியோட குடும்பம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது, போலீஸார் அவரை தாக்கிய காரணத்தினால தான் அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சு மருத்துவமனை முன்பு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. குறிப்பாக இந்த இறப்புக்கு 25 லட்சம் இழப்பீடும் குடும்பத்தில் சேர்ந்த ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை தரணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த நிகழ்வு தொடர்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பலருமே தங்களோட கண்டனத்தை முன் வச்சிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான், தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா இல்லை மன்னராட்சியா, அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் அத்துமீறிய கைதுக்கு எதிராக கொதித்தெழுந்து அடக்குமுறையை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்திய திமுக அரசு திருச்சி திராவிடமணியின் படுகொலைக்கு என்ன பதில் கூறப்போகிறது? அமைச்சருக்கு ஒரு நீதி, சாமானிய மக்களுக்கு வேறு நீதியா என்னும் கேள்வியை எழுப்பியிருந்தார். இந்த கேள்வி சாதாரண மக்களுக்கும் இருக்கு அப்படிங்கிறத நாம இப்போ முன்வைக்க வேண்டியது அவசியம். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டுகளில் நடந்த இந்த லாக்அப் மரணத்தோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தாலே இந்த பிரச்சனை எவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூவாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். குறிப்பாக கடந்த 2018 இருந்து 2023 ஆண்டுக்கு உட்பட்டு மட்டுமே 36 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இந்திய அளவில் இது 3வது இடம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2019 ஆண்டில் 11 லாக்அப் மரணங்கள், 2020 12, 2021 2, 2022 4, 2023 7, இப்படியா கடந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே 36 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. அதே போல தமிழகத்தில் கடந்த ஆண்டுகளில் நடந்த முக்கியமான லாக்அப் மரணங்கள்னா என்ன, குறிப்பாக சமீபத்தில் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த 2022 ஆண்டு விக்னேஷோட லாக்அப் மரணம் தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்ச்சியை கிளப்பி இருந்தது. இவருக்கு நிவாரணம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அதே போல மதுரை மாநகர காவலில் வைக்கப்பட்ட கார்த்தி அப்படிங்கிறவருமே கொடூரமா சித்திரவதைக்கு உட்பட்டு மரணம் அடைஞ்சாரு. அதே போல ஸ்ரீபெரும்புதூர் பேரூராட்சியில் 15வது வார்டு கவுன்சிலரான சாந்தகுமார் ஆவடி காவல் ஆணையர் சரக எல்லைக்குட்பட்ட செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் மரணம் அடைஞ்சாங்க. அதே போல பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட சிவகாசியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் கடந்த ஏப்ரல் 15 உடல்நல குறைவு ஏற்பட்டு அவரும் மரணம் அடைஞ்சார். மேலும் ஏப்ரல் 10 நடந்த சித்திரவதை வழக்கில் விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ராசா அப்படிங்கிறவருமே உயிரிழந்தார். குறிப்பாக அவர் விசாரணை முடிஞ்ச அவர் வீட்டுக்கு போகும்போது தான் இந்த இறப்பு அப்படிங்கிறது நடந்துச்சு. இதில் சாந்தகுமார் வழக்கில் மட்டும்தான் குற்றம் சாட்டப்பட்ட அந்த காவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டாங்க. மற்றவங்களோட விஷயத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது பெரும் கேள்வியாக தான் இருக்குது. 2024 ஆண்டை பொறுத்தவரையிலும் இன்னும் 3 மாதம் அப்படிங்கிறது மிச்சம் இருக்குது. ஆனால் இந்த சூழலில் 9 பேர் லாக்அப்பில் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னுமுமே முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதுரையை சேர்ந்த கார்த்தி, விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா, திருவள்ளூரை சேர்ந்த சாந்தகுமார், விருதுநகரை சேர்ந்த ஜெயக்குமார், விழுப்புரத்தை சேர்ந்த அற்புதராஜ், கடலூரை சேர்ந்த பாஸ்கர், ராமநாதபுரத்தை சேர்ந்த பாலகுமார், இப்போ திருச்சியை சேர்ந்த திராவிடமணி, இப்படி 9 பேர் லாக்அப் மரணத்தில் சமீபத்தில் இறந்திருக்காங்க. சரி, இந்த லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாவது ஏன் அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்பணும்.
காவல் நிலையத்திலேயோ இல்லை சிறையிலையோ ஒரு கைதி வந்து மரணம் அடைகிறாங்க அப்படின்னா அது சந்தேக மரணமாக தான் பதியப்படும். இந்த இறந்து போகிற நபரோட உடல் பிரேத பரிசோதனை செய்வாங்க இல்லையா, அப்போ உடல் கூராய்வின் போது வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் அப்படிங்கிறது எடுக்கப்படும். இந்த காணொலியும் படங்களையுமே பாதிக்கப்பட்ட அந்த நபர், இறந்து போன அந்த நபரோட குடும்பங்கள் கிட்ட ஒப்படைக்கணும். அப்போது அவங்க அந்த வீடியோ பதிவையும் படங்களையும் பார்த்து அவங்களுக்கு அதில் சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா, அதாவது குறிப்பிட்ட காயங்கள் ஏதாவது என்னென்ன இடத்துல இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க பார்த்து சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீதிமன்றத்தில் அவங்க மேல்முறையீடு செய்யலாம். இதுக்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கிறதே அந்த வீடியோவும் அந்த பிக்சர்ஸ் தான். ஆனால் பல வழக்குகளில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ பதிவு எதுவுமே பாதிக்கப்பட்ட நபரோட குடும்பத்துக்கு ஒப்படைக்கப்படுவதே கிடையாது. அப்போது அவங்களுக்கு இதை வந்து எப்படி மேலே எடுத்து கொண்டு போகிறது, அதுக்கான சாட்சியங்கள் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும். இப்படி தான் பல வழக்குகள்லையுமே வந்து இது மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுற ஒரு கருத்தாக இருக்குது. ஏன்னா கடந்த 2020ஆம் ஆண்டில் மதுரையில் நடக்கிற ஒரு வழக்கில் தான் நீதிமன்றம் இப்படியான ஒரு உத்தரவை போடுது. கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு. ஆனால் காவல்துறையும் சரி மருத்துவ நிர்வாகமும் சரி அதை குறிப்பிட்ட அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்காமல் போகிறதுமே வந்து இந்த குற்றத்துக்கான நீதி வந்து கிடைக்காம போவதற்கான ஒரு காரணமாக அமையுது. அதே போல் காவல் நிலையத்தில் மரணம் அடைகிற இந்த நபர்களுக்கு உரிய இழப்பீடு அப்படிங்கிறது வந்து வழங்கணும். ஆனால் பல வழக்குகளில் அந்த பிரச்சனை வந்துட்டு சீரியஸாக பெருசாகும் போது அரசாங்கம் அவங்களுக்கு இழப்பீடை வழங்கிடுது. ஆனால் இந்த பிரச்சனை மேலும் எழாமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன மாதிரியான திட்டங்களையோ இல்லை வழிமுறைகளையோ நெறிமுறைகளை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறது பெரும் கேள்வியாக தான் இருக்குது. இதில் மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் சில விதிகளை பின்பற்றணும் அப்படிங்கிறது இருக்குது. அது சரியாக பின்பற்றப்பட்டாலே யாருக்கு என்ன நீதி கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இங்கே அது எதுவுமே நடக்காததுனால தான் இந்த லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்கதையாக நடந்துகிட்டே வருது அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அரசு உரிய இழப்பீடை வழங்கணும். குறிப்பிட்ட காவல் நிலையத்தின் மீதோ காவலர்கள் மீதோ சரியான நடவடிக்கையை அரசு எடுத்தால் மட்டும்தான் இந்த லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட கருத்தாக இருக்குது. எனவே மேலே நாம் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து பின்பற்றினாலே லாக்அப் மரணங்கள் அப்படிங்கிறது தமிழகத்தில் குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் பலரும் முன்வைக்கிற ஒரு கருத்தாக இருக்குது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பமும் முன்வைக்கக்கூடிய கருத்தாக இது இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையானது. நன்றி. நான் நிவேதா தனிமொழி.